ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். சரியான தலைவலி, கண்ணிலேருந்து ஆரம்பித்த தலை வரைக்கும். சரி, இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த ஒரு மரத்தினால தான் வீட்டுக்குள்ளேயே காற்று வருமாட்டிருக்கு. அவ்வளோ வெக்க. டப்பா ஃபுல்லாக பொட்டுக்கல்ல யார் வாங்கி வச்சாங்கன்னு தெரியல. நாங்கள் சட்னியும் அதிகம் அரைக்க மாட்டோம். சரி, வேறு எதுலேயுமே நான் பொட்டுக்கல்ல போட மாட்டேன். அதனால் சரி நம்ம பொட்டுக்கல்ல உருண்டை செஞ்சு இந்த பொட்டுக்கல்லாம் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி vlogல, நான் கிச்சனுக்குள்ளே வந்தாவே ஏதோ ஒரு ஜூஸ் போட்டு வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் நன்னாரி சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன். இத்தனை வகையான மில்க் ஷேக் எனக்கு கொடுத்தாலும் அந்தந்த டைமுக்கு ஏதோ தோணுச்சுன்னா குடிப்பேனே தவிர லெமன் ஜூஸ் மாதிரி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஒன்றுமே கிடையாது. எப்போ கொடுத்தாலும் குடிப்பேங்க. அதனால அதை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஒரு ஜக் ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்றனால அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றனால போட்டு வச்சாச்சு. பொட்டுக்கல்லை உருண்டைக்கு 2 கப் பொட்டுக்கல்லைக்கு 1.5 கப் சக்கரை நான் சேர்த்திக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்தியாச்சு. சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு நெய்யை நல்லா உருக்கி எடுத்துக்கிட்ட எண்ணெய் மாதிரி அதை கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா பொட்டுக்கல்லை உருண்டை ரெடி. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு 2-3 டேஸாக நான் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கணும்னு தோன்றப்ப வர மல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி அப்புறமேட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்தி கொதிக்க வச்சு வர மல்லி காஃபி குடிக்கிறது. பட் நான் நல்லதா சாப்பிட்டா என்னோட மூளை ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா நான் எப்போ இந்த நல்லதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சனோ அப்போ இருந்துதான் எனக்கு தலை சுத்தல் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த பேட் திங்ஸாக காஃபி, டீ, பிஸ்கெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு இப்போ அந்த மோர், சுக்குமல்லி காஃபி, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறேன்னா அது எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. மேபி பழகணும்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் அப்புறம் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சுக்குமல்லி காஃபி கொதிக்கிறதுக்குள்ளேயே நான் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி அது அரைச்சி வச்சுட்டேன். இந்த வீக் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வீட்டில். பாப்பா அத்தை கூட ஊருக்கு போயிட்டா. பால் இருந்துச்சு, தயிர் கம்மியாக தான் இருந்துச்சு. நேற்றே கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால பாலை காய்ச்சி தயிரும் ஊற்றி வச்சாச்சு. ஒரு வழியாக கிச்சனுக்குள்ளே ஃபுல் வேலையுமே முடிஞ்சாச்சு. போய் ஃப்ரீயாக உட்காந்து காஃபி குடிச்சு முடிச்சுட்டு போர்ட்டிக்கோலாம் கூட்டி விட்டாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒர்க்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் ஏன் இவ்வளோ ஒர்க் பார்த்தேன் அப்படின்னா கூடாதுங்க. அதுக்காக தான் மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கணும்னா நைட்டு 3 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. அதனால தான் எப்படியோ இன்னைக்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பை பாய்.